வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். தரமற்ற மருந்துகள் அரசாங்க மருத்துவமனை கட்டமைப்பினால் வழங்கப்படவில்லை என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். தரமற்ற மருந்துகள் தொடர்பாக நேற்று முன்தினம் வெளியான செய்தி குறித்து எதிர்க்கட்சியின் பிரதான இணைப்பாளர் கயந்த கருணாதிலக முன்வைத்த கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட மருந்துகள் தான் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை ஊடாக விநியோகிக்கப்படுகின்றன. தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் வினைத்திறனற்ற நிலை காணப்படுகின்றது. தற்காலிக மற்றும் நிரந்தர பதிவுகள் தற்போது விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் அவ்வாறு கூறும் விதமாக தரமற்ற மருந்துகள் அரசாங்க மருத்துவமனை கட்டமைப்பின் ஊடாக செல்லவில்லை. தரத்தின் தன்மை தொடர்பாக பிரச்சினை இருப்பின் அது அறிவிக்கப்படும். இது தொடர்பாக எதிர்காலத்தில் விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மேலும் தெளிவுபடுத்தினார். அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி இதனை தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் பாடசாலை சீருடைக்கான துணிகளை வழங்கும் போது அதில் பெருமளவிலான துணிகள் வீணடிக்கப்படுவதாகவும் இதனால் மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்கும் தீர்மானத்தை மேற்கொள்ளவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நேற்றைய தினம் ஜீவன் தொண்டமான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நடந்து முடிந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நுவரெலிய மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் யானை சின்னத்தின் கீழ் போட்டியிட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக் கொண்டதுடன் 46,438 விருப்பு வாக்குகளை பெற்ற ஜீவன் தொண்டமான் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்றத்திற்கான தலைவராக ஜீவன் தொண்டமான் நேற்றைய தினம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நமது நாடு கடந்த 75 வருடங்களில் பயணித்த திசையை மாற்றி ஆய்வுகள், சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மருத்துவ பீடத்தில் நேற்றைய தினம் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற டிஜிட்டல் நூலக மாநாடு 2024 கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதை நாங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றோம். ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் முதலீடு செய்வது அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கு இன்றியமையாதது என்று நாங்கள் நம்புகின்றோம். கடந்த 75 வருடங்களில் நாடு பயணித்து அதே திசையில் அல்லாமல் நாட்டை புதிய பாதையில் இட்டுச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இது ஆராய்ச்சி, சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். கடந்த சில ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்டுள்ள பாரிய பிரச்சினை குறிப்பாக உயர் மட்டங்களில் முடிவெடுப்பதில் விஞ்ஞானபூர்வ அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்காமல் இருப்பதாகும். இதுவே மாற்றப்பட வேண்டிய ஒன்று. எனவே முடிவெடுக்கும் செயல்முறையும் ஆராய்ச்சி சமூகமும் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயற்பட வேண்டும். உற்பத்தி, புத்தாக்கம் போன்ற குறிப்பாக அளவு, தரம் மற்றும் தர நியமங்கள் ஆகியவற்றிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளதுடன் இந்த நிகழ்வில் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் தலைவர் பேராசிரியர் சமன் செனவீர, பணிப்பாளர் நாயகம் கலாநிதி சேபாலிகா சுதாசிங்க, தேசிய விஞ்ஞான நூலக வள நிலையத்தின் தலைவர் மஞ்சுள கருணாரத்ன உட்பட ஆய்வாளர்கள், நூலகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. குளிரூட்டப்பட்ட கடகதி ரயில் சேவை யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வரையான சேவையினை எதிர்வரும் 30ஆம் திகதி வரை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளது. இதுவரை காலமும் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரம் சேவையினை வழங்கி வந்த கடகதி ரயில் தற்போதைய பாடசாலை விடுமுறை மற்றும் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக இம்மாதம் 30ஆம் திகதி வரை தனது சேவையினை தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளது. ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குளிரூட்டப்பட்ட புகையிரதமானது 11:15 மணிக்கு யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை வந்தடைந்து பின்னர் காங்கேசன்துறையிலிருந்து மதியம் 12:34 தனது சேவையை ஆரம்பிக்கும் புகையிரதம் இரவு 7:20 மணிக்கு மீண்டும் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தை சென்று அடைவதுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணிக்கும் புகையிரதம் கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலையத்தில் தனது பயணத்தினை நிறைவு செய்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அவர்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல் குழு உறுப்பினராக முன்மொழிந்தார். நேற்றைய தினம் காலை நாடாளுமன்றில் அரசியலமைப்பு குழுவிற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் எம்பி வெற்றி பெற்றுள்ளார். 25 உறுப்பினர்களில் ஒருவரை அரசியலமைப்பு குழுவிற்கு நியமிப்பதற்காக கேட்கப்பட்ட நிலையில் அப்போது ஸ்ரீதரன் எம்பியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்மொழிய தமிழரசு கட்சியினர் வழிமொழிந்துள்ளனர். ஜீவன் தொண்டமான் அவர்களை நாமல் ராஜபக்சவும் ரவி கருணாநாயக்கவும் வழிமொழிந்து முன்மொழிந்தார்கள். பின்னர் நடந்த வாக்கெடுப்பில் 4 வாக்களிக்காமல் விலக 21 வாக்குகளில் 11 வாக்குகளை ஸ்ரீதரன் எம்பியும் 10 வாக்குகளை ஜீவன் தொண்டமான் எம்பியும் பெற்றனர். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் எம்பி அரசியலமைப்பு குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான 16 நாள் உலகளாவிய செயல் முனைவுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் தலைமையில் நேற்றைய தினம் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இச்செயற்பாட்டில் முதலாவதாக பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒன்றிணைவோம் எனும் வாசகம் தங்கிய கைப்பட்டி குழுக்களில் பிரதி தவிசாளர் ஹேமாலி வீரசேகர உள்ளிட்ட நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றிய அங்கத்தவர்களால் சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வலவுக்கு அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் எதிர்க்கட்சியின் முதற் கோலாசான் கயந்த கருணாதிலக்கு ஆகியோருக்கும் இந்த கைப்பட்டி அணிவிக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீரவும் கலந்து கொண்டார். மேலும் வன்முறைக்கு உள்ளாகும் பெண்கள் தொடர்பான செய்திகள் சித்திர கதைகள் அல்ல என்றும் வாழ்க்கை தொடர்பான விடயங்கள் என்பதால் அவை தொடர்பான ஊடக அறிக்கையிடல்களில் கவனம் தேவை எனவும் பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் பெரும்பாலும் அறியாதவர்களால் அல்ல என்றும் மிகவும் நெருக்கமானவர்களால் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் தலைவர் மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிடுகையில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக 1938 எனும் இலக்கத்தின் ஊடாக முறைப்பாடு செய்ய முடியும் என தெரிவித்தார். அவ்வாறான வன்முறைகள் தொடர்பில் துரிதமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் பெண்கள் மீதான கணனி ஊடாக மேற்கொள்ளும் குற்றங்கள் தொடர்பில் கடினமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான விண்ணப்பங்கள் மீண்டும் கோரப்பட்டுள்ளன. பின்வரும் நபர்கள் தமது விண்ணப்பங்களை தாம் தொடர்ச்சியாக வசிக்கும் நிரந்தர கிராம அலுவலர் அலுவலகத்தில் அல்லது பிரதேச செயலகத்தில் டிசம்பர் 9ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சமர்ப்பிக்க முடியும். அஸ்வசும நலன்புரி நன்மைகள் தொடர்பாக இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் 1ஆம் கட்டத்தில் விண்ணப்பித்தும் வீடுகளுக்கு அலுவலர்கள் வருகை தந்து அவர்களால் தரவுகள் சேகரிக்கப்படாத நபர்கள் மற்றும் தகவல் சேகரிக்கப்பட்டும் நலன்புரி நன்மைகள் சபையில் தரவு தளத்தில் தகவல்கள் பதிவேற்றப்படாத நபர்கள் 1ஆம் கட்டத்தில் அல்லது 2ஆம் கட்டத்தில் ஆரம்ப விண்ணப்பம் கோரலின் போது நபர் ஒருவர் தாம் வசித்த கிராம அலுவலர் பிரிவு அல்லது பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து மாற்றலாகி தற்போது வேறு கிராம அலுவலர் பிரிவு அல்லது பிரதேச செயலாளர் பிரிவில் வசிக்கும் சந்தர்ப்பத்தில் அவர் தற்போது வசிக்கும் தனது புதிய கிராம அலுவலர் பிரிவு அல்லது பிரதேச செயலாளர் பிரிவில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் எண்ணீட்டு பணியானது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் இடம்பெறும் என நலன்புரி நன்மைகள் சபையினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 1ஆம் கட்டத்தில் கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்படாமை தொடர்பான மனக்குறைகளை அதற்கான விண்ணப்பத்தினை தங்களது கிராம அலுவலர் அலுவலகம் அல்லது பிரதேச செயலகத்தில் பெற்று டிசம்பர் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் கிராம அலுவலர் அலுவலகம் அல்லது பிரதேச செயலகத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களது மனக்குறைகளை தெரிவித்துக் கொள்ள முடியும் என்பதுடன் இத்திட்டம் தொடர்பான மேலதிக விளக்கங்களை தமது பிரதேச செயலக நலன்புரி நன்மைகள் சபை அலகினை தொடர்பு கொள்வதன் மூலம் மக்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளனர். தமது கல்வி தகமை குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என சபாநாயகர் அசோக ரன்வல தெரிவித்துள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வல பட்டப்படிப்பை முடித்திருந்தால் நிரூபிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய மற்றும் சமூக மற்றும் தொழிற்சங்க செயற்பாட்டாளர் பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தெவ்சிரி சவால் விடுத்திருந்தார். சபாநாயகரின் பட்டம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்ற நிலையிலேயே அசோக ரன்வல இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில்
ஆங்கிலத்தில் முதுகலை பட்டத்தையும் ஜப்பானில் கலாநிதி பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தமக்கும் கட்சிக்கும் அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வாறு பிரச்சாரம் செய்யப்படுவதாகவும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்பொழுது பதில் அளிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சபாநாயகர் அசோக ரன்வெல தனது பட்டப்படிப்பை முடித்திருந்தால் அதனை நிரூபிக்குமாறும் அவ்வாறு செய்ய தவறினால் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என்றும் சபாநாயகர் குறித்த விடயத்திற்கு பதில் அளிக்க தவறினால் தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய முகநூல் பக்க 11 மூலம் நேற்றைய தினம் சவால் விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். அடுத்த 12 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் 12ஆம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் எனவும் இதன் காரணமாக இன்றைய தினம் முதல் 12ஆம் திகதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 11-12ஆம் திகதிகளில் கடலூர் தொடங்கி ராமநாதபுரம் வரையுள்ள கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியால் வாங்சுக் மற்றும் ராணி ஜெட்சன் பேமா வாங்சுக் மற்றும் அந்நாட்டு அரசாங்கத்தின் தலைமை அதிகாரிகள் ஆகியோர் 2 நாள் பயணமாக இந்தியா சென்றுள்ளனர். டெல்லியை வந்தடைந்து அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பூட்டான் மன்னர் வாங்சுக் பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை தனித்தனியாக சந்தித்து பேசியுள்ளார். இச்சந்திப்பில் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்தல் மற்றும் பல துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தல் தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதுடன் இக்கலந்துரையாடலின் போது பூட்டானின் 13வது 5ஆண்டு திட்ட காலத்தில் அந்நாட்டுக்கான வளர்ச்சி உதவியை 2 மடங்காக்கியதை பிரதமர் மோடி சுட்டிக்காட்டியதோடு பூட்டானுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கான இந்தியாவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். மேலும் இச்சந்திப்பை தொடர்ந்து மன்னரையும் ராணியையும் கௌரவிக்கும் விதமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு மதிய விருந்து அளித்து உபசரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள். ஆஸ்திரேலிய நகரமான மெல்போர்னில் நேற்றைய தினம் அதிகாலையில் முகமூடி அணிந்த விசமிகள் அங்கு அமைந்துள்ள யூத தேவாலயத்துக்கு தீ வைத்துள்ளனர். இது நாடு முழுவதும் பரவலான கண்டனத்தை தூண்டியுள்ளது. அடாஸ் இஸ்ரேல் ஜுபா ஆலயத்தில் அந்நாட்டு நேரப்படி நேற்றைய தினம் அதிகாலை 4:10 மணிக்கு சில பக்தர்கள் உள்ளே இருந்தபோது தீ வைக்கப்பட்டதாகவும் தென்கிழக்கு மெல்போர்ன் புறநகர் ரிப்போன்லியாவில் உள்ள கட்டிடத்தின் பெரும்பகுதி எரிந்து தீக்கிரையாகியதாகவும் எவருக்கும் கடுமையான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் கண்டனம் தெரிவித்துள்ள பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் ஆஸ்திரேலியாவில் யூத எதிர்ப்புக்கு இடமில்லை எனவும் ஒரு வழிபாட்டு தளத்தில் இந்த வன்முறை அச்சுறுத்தல் என்பது மூர்க்கத்தனமானது என்றும் இந்த தாக்குதல் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது மற்றும் சமூகத்தில் அச்சத்தை உருவாக்குவதை தெளிவாக நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் விக்டோரியா மாநில போலீசாரும் பயங்கரவாத எதிர்ப்பு போலீசாரும் கூட்டிணைந்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைன் போரில் சமீபத்தில் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டது என்பது தோல்வியை தடுக்க எந்த வழியையும் பயன்படுத்த மாஸ்கோ தயாராக உள்ளது என்பதை மேற்கு நாடுகளுக்கு புரிய வைக்கவே என்று ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பத்திரிகையாளர் டக்கர் ஹார்ல்சன் உடனான ஒளிபரப்பு நேர்காணலில் லாவ்ரோவ் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் மேற்கு நாடுகள் இந்த நாட்டிலும் இந்த பிராந்தியத்திலும் இந்த கண்டத்திலும் தங்கள் மேலாதிக்கத்தை உலகெங்கிலும் வைத்திருப்பதற்காக போராடுகின்றன என்றும் ரஷ்யா நிலைமையை அதிகரிக்க விரும்பவில்லை என்றும் வாஷிங்டன் மற்றும் அதன் பங்காளிகளுடன் எந்தவொரு தவறான புரிதலையும் தவிர்க்க விரும்புகின்றது என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவராக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் சம்மி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பல வருடங்களாக ஆசிய கிரிக்கெட் சபையின் நிதி மற்றும் சந்தைப்படுத்தல் குழுவின் தலைவராக செயற்பட்டு வந்துள்ளதுடன் ஆசிய கிரிக்கெட் சபையின் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். கடந்த வாரம் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவராக ஜெய்சா பதவி ஏற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது டெஸ்ட் பகல் இரவு பிங்க் பால் போட்டியாக நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் தொடங்கிய இந்த போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 180 ஓட்டங்களுடன் சுருண்டது. இதற்கு முக்கிய காரணம் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்செல் ஸ்டார்க் தான். இந்த நிலையில் இந்திய ரசிகர்கள் ஸ்டார்க்கை நோக்கி IPL தொடரில் சம்பளம் குறைக்கப்பட்டது தொடர்பாக கோஷம் எழுப்பியுள்ளனர். கடந்த வருடம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவரை 24.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இந்த முறை நடைபெற்ற மெகா ஏலத்தில் 11.75 கோடி ரூபாய்க்கு டெல்லி எடுத்தது. அவருடைய சம்பளம் 13 கோடி ரூபாயாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் தான் மிட்செல் ஸ்டார்க்கை நோக்கி இந்திய ரசிகர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர். இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.